வணக்கம் நண்பர்களே. செல்வந்தர் ஆவதற்கான வழிமுறைகளை சாணக்கியர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இப்போ நம்மகிட்ட இருக்கிற கேள்வியே, பணம் நம்மகிட்ட நிற்குதா இல்லை வந்து வந்து போய்கிட்டே இருக்குதா? நம்மகிட்ட பணம் நிலைக்கணும், அப்போதான் நம்ம செல்வந்தர் ஆக முடியும். அப்போ சாணக்கியர் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கார், செல்வந்தர் ஆகத்திற்கான ரகசியத்தை என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, அவர் காட்டிய ரூட்டு ஃபாலோ பண்ணாலே போகிறோம், பெரிய அளவில் கண்டிப்பாக பண்ண முடியும். உங்களுடைய பணத்தை பார்க்கக்கூடிய உங்கள் பார்வையே மாறிடும். இந்த வீடியோ முடிவில் கண்டிப்பாக அது வழி கிடைக்கும். அவர் சொல்கிற முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டால், செலவுக்கு முன் சேமிப்பு. சேமிப்புக்கு முதல்ல பண்ணால் தான் செல்வத்தின் அடித்தளமே ஆரம்பிக்கிறது. சேவிங்ஸ், சேவிங்ஸ் ஹேபிட் துளி துளியாக சேர்க்க ஆரம்பித்தா போகிறோம், அது ஒரு பெரிய செல்வமாக மாறிட்டு வரும். வருமானத்தில் ஒரு பகுதியை கண்டிப்பாக சேமிக்கணும்னு கொண்டு வரணும். நம்மளால் முடியாதுன்னு ஃபீலிங் இருக்கும். நம்ம எவ்வளோ வந்தாலும் காணாது. எவ்வளோ வருமானம் வந்தாலும் ஒரு பக்கம் செலவாயிட்டே தான் இருக்கும். இந்த செலவுகளுக்கு நடுவில் முதல் செலவாக நம்ம சேமிப்புங்கிறத கொண்டு வரணும். ஒரு 10% குறைந்தது பண்ணால் எதிர்காலம் நல்லா இருக்கும். செல்வந்தர் ஆகணும்னா அதுதான் ஒரு பேஸ். செல்வம் அதிர்ஷ்டத்தால் வராதுங்க. எவ்வளோ வருமானம் வருதுங்கிற அதை வச்சும் வராதுங்க. நம்ம எவ்வளோ சேர்க்குறோங்கிற ஒரு விஷயம், அந்த சேமிப்பு பழக்கத்துக்கு ஒரு ஒழுக்கம், அதனால தான் வருகிறது. சிறிய சேமிப்பு இருந்தால் பெரிய பாதுகாப்பாக இருக்கும். இப்போ நம்ம கோவிட் பீரியடில் நிறைய நிறுவனங்களில் சம்பளமே கொடுக்காம இருந்தாங்க. கொடுக்க முடியல. சில நிறுவனங்களில் கொடுத்தாங்க, கையை விட்டு கொடுத்தாங்க. அப்போ கொடுக்க முடியாதவங்களாம் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த தொழில் என்ன பண்ணாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற சேவிங்ஸு தான் அந்த எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணாங்க, அவசர தேவைக்கு யூஸ் பண்ணாங்க. அந்த சேமிப்பு தான் அவங்களுக்கு கை கொடுத்துருச்சு. ஏன்னா கடன் கொடுக்க கூட வெளியே ஆள் இல்லை. ஸோ அவங்களோட சேமிப்பு அவங்க எதிர்காலத்துக்கு காப்பாற்றும் நினச்சி ஒரு காலத்தில் சேமிப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சாணக்கியர் சொல்கிற விஷயம் அதுதான். துளி துளியாக சேர்த்தா போகிறோம், அது பெரிய கடல் அளவு கூட ரொம்ப முடியும். ஆனால் இன்னி டேட்டில் மக்கள் மனநிலை என்னன்னு பார்த்தா, நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, நல்லாவே செலவழிக்கிறாங்க, ஆனால் சேமிப்புங்கிற ஒரு விஷயமே இல்லை. அதை பற்றி பேசினா கோபம் வரும் உங்களுக்கு. அதனால் முதல்ல செல்வந்தர் ஆகணும்னு சாணக்கியர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், முதலில் சேமிப்பு. மிச்ச ரூபாயை தான் உங்களுக்கு செலவுகளுக்கு நீங்கள் கொண்டு போகணும். ஒரு 10%ஆவது நீங்கள் சேமிக்க ஆரம்பிங்க. அதுதான் உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் செல்வந்தர் ஆவதற்கு முதல் படியாக நீங்கள் நினச்சிக்கோங்கன்னு சொல்கிறாரு. இரண்டாவது விஷயம், சாணக்கியர் சொல்கிற விஷயம், இந்த பண விஷயத்தில் எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காதீங்க, உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. உணர்ச்சிகள்னால வரக்கூடிய எந்த உந்துதலையும் நினைத்து அதனால நீங்கள் எதையும் பொருளையும் வாங்காதீங்க. பண விஷயத்தில் ரொம்ப தெளிவு அவசியம். பணம் தொடர்பாக யாரையும் முழுசாக நம்பாதீங்க. பணம் அவ்வளவு பேருக்கு நிறைய உறவுகளை கெடுத்து இருக்கிறது. ஸோ பண விஷயங்களில் ரொம்ப தெளிவு அவசியம். உணர்ச்சிகளிலிருந்து பண முடிவுகள் எடுக்கிறது பிரிக்கணும். எமோஷன்ஸ் வேற, நம்ம டிசிஷன்ஸ் வேற. இந்த எமோஷனல் ஃபீலிங் ரொம்ப இருக்கும்போது டிசிஷன்ஸ் எடுத்து அந்த டிசிஷன்ஸ் எல்லாம் தப்பாகத்தான் போகிறது. கடன் கொடுப்பதில் ஒரு எல்லை வச்சுக்கோங்க. எவ்வளோதான் கடன் கொடுக்கலாம், யாருக்கு தான் கடன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பவுண்ட்ரி, ஒரு லிமிட்டு எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போதான், ஏன்னா பணம் வந்தால் மனுஷன் மாறிடுவாங்க. அது நண்பனாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. பணம் வந்தால் உணர்ச்சியை ஒதுக்கி வச்சுட்டு பணத்துக்குள்ள நம்ம ஆளுமையை கொண்டு வரணும். கடன் கொடுத்தா எழுதி வச்சுக்கோங்க. முதலீடு செஞ்சால் தெளிவாக புரிஞ்சதுக்கப்புறம் முதலீடு போடுங்க. வாட்ஸ்அப்பில் சொல்கிறான், அதில் சொல்கிறான், இதில் சொல்கிறான், டெலகிராமில் சொல்கிறான், யாரையும் நம்பி போடாதீங்க. எல்லாமே கட்டுக்கதைகள். இவங்களே 4 விஷயங்களை போஸ்ட் பண்ணி மக்களை ஒரு தூண்டி விடுறதுக்கான விஷயங்களாக இருக்கும். ஸோ உணர்ச்சிகளால் எடுத்த முடிவுகள்லாம் தவறாக போகும், பண இழப்பாக தான் போகும். அடுத்த விஷயம், தேவையற்ற செலவுகள். இது பெரிய எதிரி. எது சார் தேவையற்ற செலவு? எல்லாம் தேவைன்னு நினச்சி தானே பண்ணுறோம். இப்போ இன்னைக்கு இந்த பொருள் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாதா அப்படின்னு கேட்டால், ஆமாம் முடியாதுன்னா அது உண்மையிலே தேவையான பொருள். அது இல்லாட்டாலும் வாழ முடியும் அப்படின்னா அது லக்ஸரி ஐட்டமில் போயிடுறது. ஆனால் நம்ம தேவையில்லாத விஷயங்கள் தான் நிறைய செலவழிக்கிறோம். அவசியம் இல்லாத செலவுகள் தான் நம்ம செல்வந்தராவதற்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறது. விழிப்புணர்வோடு செயல்படணும். இது தேவை, இது தேவையில்லை முடிவு எடுக்கல ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த ஆடம்பரமாக வாழ ஆரம்பிக்கும் போது தான் நம்ம செல்வந்தராவதற்கான வழிகள்லாம் காணாமல் போகிறது. இந்த பொருள் தேவையா, இந்த விஷயம் தேவையா, எதுக்காக வாங்குறேன், ஊரில் எல்லாத்தையும் காமிச்சு ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்காக வாங்குறேன்னா, ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் போட்டு ஒரு நல்ல பேர் லைக் வாங்குறதுக்காக வாங்குறேன்னா, உண்மையிலேயே தேவையா, மற்றவங்களை இம்ப்ரெஸ் செய்யறதுக்காக நான் வாங்கலையா அப்படிங்கிறத தெளிவாக இருங்க. சாணக்கியர் சொல்லக்கூடிய விஷயம், ஆடம்பரம் தான் வறுமைக்கு வாசலை திறக்கும். நீங்கள் செல்வந்தர் ஆகணும்னா
ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதான். இதில் இன்னொரு ஃபேக்ட் என்னன்னு கேட்டால், செல்வந்தர்கள் பணக்காரர்கள்லாம் அவங்கள காட்டிக்கிறதுக்காக எதுவுமே செலவு பண்ணுறதில்ல, மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறது. ஒரு ஷோ ஆஃபே அவங்ககிட்ட கிடையாது. ஆனால் கொஞ்சம் நடுத்தர மக்களோ ஏழை மக்களோ கொஞ்சம் பணக்காரர்கள் போல காண்பிப்பதற்கு, அவங்களுக்கு முன்னாடி நம்ம மரியாதை வரணுங்கிறதுக்காக நம்ம வரவுக்கு மீறிய செலவுகளை செஞ்சு அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும், மக்கள்கிட்ட இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி செலவு பண்ண ஆரம்பிக்கிறோம். அது கண்டிப்பாக நம்ம செல்வந்தர் ஆக முடியாமல் தடுக்கிறதுங்க ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அடுத்த விஷயம், சாணக்கியர் சொல்ற விஷயம், அறிவும் திறமையும் ரெண்டு தான் உண்மையான செல்வம். இந்த ரெண்டையும் திருடவே முடியாது யார்கிட்டும். உங்கள்ட்ட இருந்து கல்வி செல்வத்தை திருட முடியுமா? ஒரு திறமையை கத்துக்கிட்டீங்க, திருட முடியுமா? கண்டிப்பா முடியாது. வீடு வாங்கியிருக்கலாம், வீடு கூட ஏதாச்சும் எமர்ஜென்சி செல் பண்ண வேண்டி வரலாம். கையில பணம் இருந்தா ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கலாம், ஜுவல்லரி இருக்கலாம், இதெல்லாம் கூட ஒரு சமயத்துல தற்காலிகமா கையை விட்டு போகலாம். ஆனால் உங்களுடைய கல்வி செல்வத்தையோ திறமைகளை வளர்த்து கொண்ட செல்வத்தையோ உங்கள்கிட்ட இருந்து திருடவே முடியாது. அதுதான் உண்மையான செல்வம் அப்படிங்கிறார். ஆனா அப்ப உங்கள் திறமைகள் என்ன? என்னென்ன திறமைகள் இருக்கு? எவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய அறிவை வளர்த்துருக்கிறீங்க? எந்தெந்த ஏரியால ஸ்பெஷலைஸ் ஆயிருக்கிறீங்க? அதுல நீங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. உங்களோட முதலீடு முழுக்கவே நேரம், எனர்ஜி, டைம், எல்லாத்தையும், பணம் எல்லாத்தையுமே அறிவிற்கும் உங்களோட திறமை வளர்ப்புக்கு மட்டும் நீங்க பயன்படுத்துங்க. பெரிய செல்வந்தர் ஆக முடியும். ஏன்னா உங்களோட திறன் தொடர்ச்சியான வருமானத்தை கொடுக்கும். அறிவு சம்பாதிக்கான சக்தியை அதிகரிக்கும். இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டு தான் உயர்ந்த முதலீடு, ஹை இன்கம் ஸ்கில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதை பற்றி இன்னொரு வீடியோ ஒன்று போட போகிறேன், இதை பார்த்துக்கோங்க. இதில் இப்போ சொல்லக்கூடிய விஷயம், அறிவை பெரிய அளவில் வளர்த்துக்கோங்க, திறமைகளை பெரிய அளவு வளர்த்துக்கோங்க. இதுதான் மிகப்பெரிய ஹை இன்கம் ஸ்கில்லாக மாறும். அடுத்த சாணக்கியர் சொல்லக்கூடிய விஷயம், நேர்மையான வழியில் பணம் ஈட்டுங்கள். நேர்மையாக இருந்தால் யாருக்கும் பயம் இல்லை, எதை பற்றி கவலை இல்லை, ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். குறுக்குள்ளே சமாளிச்சவங்கெல்லாம் என்ன ஆகும், யாரை பிடிச்சிருவாங்களோ, அது பண்ணுவாங்களே, இது பண்ணுவாங்களே சொல்லி அந்த பயம், அந்த ஒரு கவலை அவங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்காது. நேர்மறையா வாழ்ந்தா, நம்ம ஒரு ஒரு நியாயமான வழியில பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா எதை பத்தி கவலை இல்லை, ஒரு ஃப்ரீடத்தை ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் அது உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எதை பத்தியும் கவலை படுத்தா நிம்மதியா தூக்கம் வரும், எந்த பத்தி பிரச்சனை இல்லாம இருக்கும். ஸோ அநியாய பண விரயமும் நமக்கு இருக்காது, பண இழப்பும் இருக்காது. நம்ம யார் அதிகாரிகள் இப்படி செக் பண்ணுவாங்களோ, இன்கம் டேக்ஸ் வருமோ, அது வருமோ, எதை பற்றி நம்ம கவலை இல்லை, நிம்மதியாக வாழலாம். நேர்மையான வழியில் பணம் ஈட்டினா செல்வந்தர் ஆக முடியுங்கிறதுக்கு எத்தனையோ நல்ல உதாரணங்கள் இருக்குது. நம்ம பார்த்த உதாரணங்கள் மோசமான உதாரணங்கள், நல்ல உதாரணங்கள், மக்கள் உதாரண புருஷர்கள் இருக்குதான் செய்கிறாங்க. நேர்மையான வருமானம் அமைதியை தரும், மரியாதையை தரும். ஒரு நிறைவுடன், ஒரு நெறிமுறையுடன் கூட்டிய செல்லுமே நம்ம கையில் பெர்மனண்ட்டாக நிற்குங்கிறது முக்கியமான விஷயம். சாணக்கியர் சொல்லக்கூடிய அடுத்த விஷயம், ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நீங்கள் நம்பி இருப்பது பெரிய டேஞ்சர், பெரிய ஆபத்து. அப்போ பல வருமானங்கள், மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் யோசிங்க. எப்படி எப்படிலாம் வரும், அது 10 ரூபான்னு இருக்கட்டும் பரவாயில்ல, 100 ரூபா இருக்கட்டும் பரவாயில்ல. ஆனால் இன்னொரு ஸ்ட்ரீம், இன்னொரு புது வழியில் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்த வேலை இல்லாமல் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. இது மாதிரி எத்தனையோ நம்ம நடத்திட்டு போகலாம். மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ், செல்வந்தர்கள் எல்லாம் ஒரே ஒரு வருமானத்தை நம்பி இருப்பவர்கள், பல்வேறு வருமான வாய்ப்புகளை உருவாக்கி வச்சு எல்லாத்துலேயுமே சம்பாதிச்சுட்டு இருக்கிறவங்க தான். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வழியை யோசிங்க. இன்னும் ஒரு வழி, உங்களோட சம்பளம் தவிர, இப்போ இருக்க வருமானம் தவிர எக்ஸ்ட்ரா ஒரு புது திறமையை கற்றுக்கிட்டா 10 ரூபா 100 ரூபாய் அதில் கிடைக்குமா அப்படிங்கிறத பாருங்க. பின்னால நம்ம வளர்ச்சி கொள்ளலாம். ஸோ ஒரே ஆதாரத்தில் வாழ்வோம் பாதுகாப்பில் இல்லை என்பதை சாணக்கியர் தெளிவாக சொல்றாரு. வேலை ப்ளஸ் கூடுதல் வருமானத்துக்கு ஏதாவது நம்ம பண்ணணும், ஸ்கில் ப்ளஸ் சைடு இன்கமுக்கு ஏதாவது பண்ணணும், ஆன்லைனாக இருக்கலாம், ஆஃப்லைனாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணணும். பல வருமானங்கள் வந்தால், பல்வேறு வழிகள் வருமானம் இருந்தால் பொருளாதார சுதந்திரம் நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்கும், மன நிம்மதியும் நம்மகிட்ட இருக்கும். அடுத்த சாணக்கியர் சொல்லக்கூடிய விஷயம் ஆசைகளை கட்டுப்படுத்துங்கள். தேவை, ஆசை, பேராசை, இந்த மூணுக்கு நடுவில் வித்தியாசமா நமக்கு தெரியாமல் கஷ்டப்பட்டு இருக்கோம். அது மூணு நடுவில் வித்தியாசம் இருக்கிறது. ஸோ செல்வந்தன் என்பவன் அதிகம் சம்பாதிப்பவன் இல்லை, குறைவாக ஆசைப்படுறவன். இப்போ ஆவரேஜ் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆசைப்பட்டு கடனை உடனே வாங்கி இஎம்ஐலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு 1000 தானே பார்த்துக்கலாம், 2000 தானே பார்த்துக்கலாம் வாங்கிட்டு விழிப்புதுங்கி நிற்கிறாங்க. ஸோ ஆசைகளே துன்பத்துக்கு காரணம் புத்தர் சொன்னார். அது இஎம்ஐக்கு காரணம்னு இப்போ தான் நமக்கு புரிகிறது. ஸோ அதிகம் சம்பாதிப்பவன் செல்வந்தன் இல்லை, ஆசைகளை கட்டுப்படுத்தி குறைவாக செலவு பண்ணி தேவையானது மட்டும் செலவு பண்ணுறவன் தான். ஸோ அளவில்லா ஆசை அளவில்லா வறுமையை உண்டாக்கும் அல்லது கடன்களை அதிகப்படுத்தும். உங்களோட டிசைர் கண்ட்ரோல்டு டிசையராக இருந்தால் வெல்த் நல்லாவே வரும் அப்படிங்கிறதான். ஆசை மேலாண்மையே செல்வ மேலாண்மை. திருப்தி பணத்தை பெருக்குகிறது, பேராசை சமநிலையை அழிக்கிறது. இது பேசிக்கான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாரு. அடுத்து சாணக்கியர் சொல்லக்கூடிய அடுத்த விஷயம், சோம்பேறிகளையும் எதிர்மறை மனிதர்களையும் அறவே தவிர்த்திடுங்க. கொஞ்சம் தூரம் வந்துருங்க, அவங்களே வேணாம்.
நான் சோம்பேறிகளின் நட்பு உங்களுடைய வறுமையை தான் அதிகரிக்கும், உங்களை பணக்காராக்காது. வளர்ச்சி மனப்பான்மை உள்ளவங்களோட பழகுங்க. பாசிட்டிவ் ஆட்டிடியூடு, growth ஆட்டிடியூட், சக்ஸஸ் ஆட்டிடியூட் இருக்கிற நபர்களோடு இருந்தால் உங்களை கை தூக்கி விடுவாங்க. அவங்க சிந்தனைக்கு உங்களை கூட்டு போவாங்க. நீங்கள் ஆவரேஜ் பீப்புளோ பிலோ ஆவரேஜ் பீப்புளோ நீங்கள் இருந்தீங்கன்னா, சோம்பேறிகளோட மென்டாலிட்டி அவங்களுக்கு உள்ள பீப்புள்கிட்ட இருந்தீங்கன்னா, அவங்களுக்கும் உங்களுக்கு கீழே இழுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற சூழல், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் என்விரான்மெண்ட் தான் உங்களோட வருமானத்தை நிர்ணயிக்கும். அதில் ஒரு ஒழுக்கம் தான் உங்களோட செல்வத்தை ஈர்க்குங்க முக்கியமான விஷயம். அடுத்த சாணக்கியர் சொல்லக்கூடிய விஷயம், கஷ்ட காலம் பிற்காலத்தில் ஒரு காலத்தில் வரலாம், ஒரு சேலஞ்சிங் பீரியட் நமக்கு வரலாம். அந்த சேலஞ்சிங் பீரியட் வருவதற்கு அதை மேனேஜ் பண்ணக்கு இப்போவே நம்ம தயாராக இருக்கணும். அது வந்ததுக்கப்புறம் ஐயோ நான் அப்படி எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொல்லி அவர் முடங்கி போய் நிற்பதை விட, இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தான், எதிர்பார்த்து நான் ரெடியாக இருக்கிறேன். ஸோ இது மாதிரி வரலாம். அதுக்கு என்ன, இது இப்போ மழை வரலாம், மழை வந்து குடை எடுத்துகிட்டு போகிற ரெயின் கோட் என்கிட்ட இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன சவால்களால் வரட்டும், அந்த கஷ்டத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் செல்வந்தராக மாற முடியும். இல்லை என்றால் அந்த இடத்துல பிளாக் ஆகி நின்றுட்டு அதுக்கு மேலே மூவ் பண்ண முடியாமல் போயிடுறாங்க. ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று வச்சுக்கோங்க. அவசர தேவைக்குன்னு ஒரு நிதி இருக்கணும். பணம் வந்து நம்மளுடைய பாதுகாப்பு தான் மெயினாக இருக்கணுமே தவிர அது ஒரு காட்சி பொருள் அல்ல. அப்படியே பேங்க்லேயே இருக்கணும், அப்படியே லாக்கர்லேயே இருக்கணும், அப்படி இல்லை. நம்மளுடைய பாதுகாப்பு எதிர்காலத்துக்கு பாதுகாப்பாக தான் இருக்கணும். அப்படிங்கிறதான் ஒரு சரியான திட்டமிடுதல் வந்து உங்கள் பயத்தை குறைக்கும். அடுத்து சாணக்கியர் சொல்லக்கூடிய விஷயம், உணர்ச்சி அல்ல, உங்களது அறிவே பணத்தை இருக்கும். எமோஷன்ஸ் அல்ல, ஃபீலிங்ஸ் அல்ல, உங்களுடைய நாலேஜ் மட்டுமே உங்களுக்கு பணத்தை ஈர்க்குங்கிறது தான். இந்த உணர்ச்சியில் நம்ம எடுக்கக்கூடிய தவறு விஷயங்களுக்கு தவறுகளாக போகிறது. திடீர்னு வாங்குகிறோம், டிஸ்கவுண்ட் போடுறான், ஆஃபர்னு போடுறான், இன்றைய கடைசிங்கிறான், இப்போவே பண்ணணுங்கிறான், 1 hour தான் அப்படிங்கிறான், இன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த ஆஃபர் இருக்குதுங்கிறான். இப்படி எல்லாமே நம்மளுடைய மனத்தை மயக்கி அந்த உணர்ச்சிகளில், இந்த ஒரு பயத்தில், அவசரத்தில் முடிவெடுக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் செல்வந்தராவதற்கான தடைகள். அந்த உணர்ச்சிகள், ஃபீலிங்ஸ் டைப்பில், எமோஷன்ஸ் டைப்பில் எந்த முடிவும் எடுக்காதீங்க. பணத்தை மதித்து புத்திசாலித்தனமாக நிர்வகித்து பொறுமையுடன் வளர்ப்போடு மட்டுமே செல்வம் நிலைத்திருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சாணக்கியர் மொத்தமாக சொல்லக்கூடிய விஷயம், சேமிப்பு, ஒழுக்கம், அறிவு, திட்டமிடுதல், பொறுமை இவை இருந்தால் பணம் உங்களை தேடி வரும். நீங்கள் கண்டிப்பாக செல்வந்தர் ஆக முடியுங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறார். இதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிப்போம். எவ்வளோ பேரை நம்ம கேட்டுட்டு இருக்கோம், கடைப்பிடிக்கிறோமாங்க இது ஒரு கேள்வி. நிறைய பேருடைய ஐடியாஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஆர்வி இம்ப்ளிமெண்டிங் இன் லைஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா இன்னும் அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். பொழுது போயிட்டுருக்கோம், பணக்கார ஆக மாட்டோம். ஸோ ஏதாவது சில விஷயங்களை பார்த்து ஒரு 4 பாயிண்ட்டை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தா தான் ரிசல்ட் கிடைக்கும். we want ரிசல்ட்ஸ். நீங்கள்லாம் செல்வந்தராகணும், பணக்காரராகணும், உங்களோட வாழ்க்கை தரம் உயரணும். அப்போ ஏதாவது சில விஷயங்கள் யார் பேசுனதாக இருக்கலாம், இன்றைக்கி நான் பேசுனதாக இருக்கலாம், இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தர் பேசியிருக்கலாம். ஏதாவது 2 விஷயத்தை எடுத்து வாழ்க்கையில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. செயல் வடிவம் கொடுத்தால்தான் ரிசல்ட் வருமே தவிர வீடியோ பார்ப்பதனால் ரிசல்ட் வராது என்பது தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாற வேணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆசைப்படுறது தப்பா? நீங்கள் செல்வந்தர் ஆகலாங்க, பணக்காரர் ஆகலாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்கள் நண்பன் அரசு சண்முக சுந்தரம்.